Hi guys, இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா what is the difference between basic disk and dynamic disk. இந்த basic diskக்கும் dynamic diskக்கும் என்ன மெயின் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து கம்ப்ளீட்டாக வந்து டைனமிக் டிஸ்க்னா என்ன பேசிக் டிஸ்க்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம வந்து லைட்டாக பார்த்துடலாம். அதுக்கடுத்து அதையுமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக காமிச்சிருந்தேன். பேசிக் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டிஸ்காக இருக்கும். அந்த சிங்கிள் டிஸ்கில் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் பேசிக் டிஸ்க்கு. டைனமிக் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு 2 டிஸ்க் இருக்கும். அந்த 2 டிஸ்கை கம்பைன் பண்ணால் நமக்கு ஒரு சைஸ் கிடைக்கும். அதை நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். பேசிக் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து பார்ட்டிஷன் சொல்லுவோம். டைனமிக் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ அதை நேற்று நம்ம க்ரியேட் பண்ணோம். லெட் மீ ஷோ யூ. ஸோ இதில் ஆல்ரெடி டிஸ்க்கு 0, டிஸ்க்கு 1 இருக்குது. டிஸ்க்கு 0 சி டிரைவ் இருக்குது, டிஸ்க்கு 1 இ டிரைவ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு இருக்குது, இது பேசிக் இருக்குது. தென் அடுத்து 2 டிஸ்க் க்ரியேட் பண்ணோம். ஸ்பேண்ட் வால்யூமுக்கு 2 டிஸ்க் க்ரியேட் பண்ணோம். இது டைனமிக் டிஸ்க்கு. அடுத்து ஒரு 2 டிஸ்க் வந்து ரைடு 1ல் வந்து போட்டிருந்தோம். இது டைனமிக் டிஸ்க்கு. இப்போ நம்மக்கிட்ட இன்னும் 3 டிஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஆன்லைன் கொடுத்துட்டோம்னா இது பேசிக் டிஸ்காக வந்து மாறிடும். இது பேசிக் டிஸ்காக இருக்கும். இதை நம்ம தேவைன்னா டைனமிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஓகே. ஸோ ஒன்ஸ் அகேன், ஸோ நம்மக்கிட்ட இப்போ இந்த டிஸ்கை வந்து இருக்குது, பேசிக் டிஸ்காக இருக்குது. இதை நம்ம வந்து டைனமிக்காக கன்வெர்ட் பண்ணலாம். பட் அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்ப எத்தனை டிஸ்க் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Remember that when you convert basic disk to dynamic disk, the data will be erased. ஓகே, டேட்டா வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த டிஸ்கிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்பேண்ட் வால்யூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 15 dB ஒரு டிஸ்க்கு, அப்புறம் 8 dB ஒரு டிஸ்க்கு. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு ஒரு வால்யூம் கிடைக்குது. அதுதான் அந்த ஸ்பேண்டு வால்யூம். ஸோ நமக்கு 23 GB வந்து இங்கே வந்து கிடைக்குது. இதை தான் நம்ம வந்து வால்யூம்னு சொல்லுவோம். இதை வந்து பார்ட்டிஷன் சொல்லுவோம். சி டிரைவ், இ டிரைவ், இதை வந்து பார்ட்டிஷன் சொல்லுவோம். இதை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாமே வால்யூம். நான் இன்னொன்று ரைடு 1 போட்டிருக்கேன். ரைடு 1ல் 2 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணேன் 12 GB. ஸோ 12 GB நமக்கு ரைடு கான்ஃபிகர் பண்ணுறப்ப 12 GB தான் கிடைக்கும். ஸோ 12 GB 12 GB ஆட் பண்ணேன். ஸோ ரைடு கான்ஃபிகர் பண்ணுறப்ப 12 GB நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 2 டிஸ்க்கு கம்பைன் பண்ணால் ஒரு சைஸ் கிடைக்கும். அதை நம்ம வால்யூம்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்ட்டிஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மெயினாக என்ன பர்பஸ்க்காக பேசிக் டிஸ்க் போகிறோம், டைனமிக் டிஸ்க் போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து பேசிக் டிஸ்க் தான் போவோம். ப்ரொடக்ஷனில் பேசிக் டிஸ்க் தான் போவோம். சில காரணங்களுக்காக மட்டும்தான் டைனமிக் டிஸ்க் வந்து நம்ம வந்து போவோம். லைக் ஏதாவது அது வந்து ஃபைல் சர்வராக இருக்கலாம், அல்லது அது வந்து சிசிடிவி சர்வராக இருக்கலாம், ஹைப்பர்வி சர்வராக இருக்கலாம். இந்த மாதிரி சில சினாரியோவில் மட்டும்தான் நம்ம டைனமிக் டிஸ்க் போவோம். அண்ட் டைனமிக் டிஸ்கில் மெயினாக சாஃப்ட்வேர் ரைடு வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். அது இங்கே பேசிக் டிஸ்கில் பண்ண முடியாது. ஓகே, சாஃப்ட்வேர் ரைடு வந்து இதில் பண்ண முடியாது. அந்த சாஃப்ட்வேர் ரைடு வந்து இப்போ பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ரைடில் 2 ரைடு இருக்குது. ஹார்ட்வேர் ரைடு இருக்குது, சாஃப்ட்வேர் ரைடு இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் ரைடு வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஹார்ட்வேர் ரைடு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் டிஸ்க்கு யூசஸ் பார்ட்டிஷன், டைனமிக் டிஸ்க் யூசஸ் வால்யூம். ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி பேசிக் டிஸ்க் வந்து நமக்கு பார்ட்டிஷன் யூஸ் பண்ணணும், சி டிரைவ், டி டிரைவ், டிரைவ்னு. டைனமிக் டிஸ்க் வந்து நமக்கு வால்யூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி டிஸ்க் சப்போர்ட், பேசிக் டிஸ்க் சப்போர்ட் பண்ணாது, டைனமிக் டிஸ்க் வந்து சப்போர்ட் பண்ணாது. 2 டிஸ்க்கு கம்பைன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் மல்டி டிஸ்க் சப்போர்ட்னு சொல்கிறோம். அதை பேசிக் டிஸ்க் வந்து பண்ணாது, டைனமிக் டிஸ்க் பண்ணும். என்ன அப்படின்னா, இப்போ நான் இதுக்கடுத்து கம்பைன் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ரைடு சப்போர்ட், நோ இட்ஸ் நாட் சப்போர்ட்டட். டைனமிக் டிஸ்க்கு சப்போர்ட்டட். ரைடு அப்படிங்கிறது ரெடியூடன்சி அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். ஓகே, ரெடியூடன்சி அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க்கு. இந்த ரைடு அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷனில் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம். அப்போ மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா இருக்கும், ஓஎஸ் இருக்கும். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் நமக்கு ஸ்டில் ப்ரொடக்ஷன் ரன் ஆகணும்.
அதனால் நம்ம RAID கான்ஃபிகர் பண்ணுவோம். அப்போ அதில் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் ஸ்டில் எனக்கு வந்து ரன் ஆகும், ப்ரொடக்ஷன் டவுன் ஆகாது. ஸோ அதான் ரைடுன்னு சொல்கிறோம். அதில் ஹார்ட்வேர் ரைடு சாஃப்ட்வேர் ரைடு 2 இருக்குது. ஸோ பேசிக் டிஸ்க் வந்து ஹார்ட்வேர் ரைடு வந்து சப்போர்ட் பண்ணும், டைனமிக் டிஸ்க் வந்து சாஃப்ட்வேர் ரைடு வந்து சப்போர்ட் பண்ணும். பேசிக் டிஸ்க் வந்து எல்லா விண்டோஸ் ஓஷனும் சப்போர்ட் பண்ணும். பட் டைனமிக் டிஸ்க் வந்துட்டு லேட்டஸ்டான OS ஓஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், ஓல்டர் ஓஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ OS கம்பேரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் ஓஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் டைனமிக் டிஸ்க் வந்து ரொம்ப லேட்டஸ்டான ஓஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், ஓல்டு ஓஷன் சப்போர்ட் பண்ணாது. எங்கே ரியல் டைமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் டிஸ்க் வந்து அப்ளிகேஷன்ஸில் OSல நார்மல் எல்லா இடத்துலையும் பேசிக் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறோம். டைனமிக் டிஸ்க் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும், ஷேர்டு ஸ்டோரேஜ் வேணும், ரெடியூரன்சி வேணும். ரெடியூரன்சி அப்படின்னா ஒன்று ஃபெயிலியர்னா இன்னொன்று ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல டைனமிக் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ சொன்ன மாதிரி பேசிக் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு சர்வரில் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சிங்கிள் டிஸ்கில் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறது. டைனமிக் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு 2 டிஸ்கை நம்ம கம்பைன் பண்ணி ஒரு வால்யூமாக நம்ம வந்து கொடுக்குறது டைனமிக் டிஸ்க்கு. ஓகே, ஸோ அந்த டைனமிக் டிஸ்கில் தெர் இஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்: ஸ்பேண்ட் வால்யூம், ஸ்ட்ரிப்டு வால்யூம், மிரர்டு வால்யூம், RAID வால்யூம். ஸோ when create the dynamic disk நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம் இது என்ன வால்யூம், வாட் கைண்ட் ஆஃப் வால்யூம் நம்ம போகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் 3 டிஸ்க் இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதேமே இனிஷியேட் பண்ணிடுறேன், ஆன்லைன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ 3 டிஸ்க் என் கையில் இருக்குது. when I right click the disk showing spanned volume, stripped volume, mirrored volume, RAID 5 volume and convert to dynamic disk. ஸோ நேற்று லாஸ்ட் கிளாஸில் ஸ்பேண்ட் வால்யூம் பார்த்தோம், ஸ்ட்ரிப்டு வால்யூம் பார்த்தோம், மிரர்டு வால்யூம் பார்த்தோம். பட் RAID 5 வால்யூம் நான் இப்போ காமிக்கிறேன். what is spanned வால்யூம் அப்படின்னா 2 டிஸ்கை கம்பைன் பண்ணால் we will get one size, அதுதான் ஸ்பேண்ட் வால்யூம். லைக் திஸ் ஒன். ஓகே, ஸ்பேண்ட் வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு சைஸை வந்து பெருசாக கொடுக்கும். இப்போ நான் 1 TBயில் 2 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன் அப்படின்னா 1 TB + 1 TB எனக்கு 2 TB எனக்கு கிடைக்கும். 5 TBயில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா 5 + 5 10 TB எனக்கு கிடைக்கும். அதே இது ஸ்ட்ரிப்டு வால்யூம் அப்படின்னா சேம் எனக்கு வந்து 2 ஹார்ட் டிஸ்கை கம்பைன் பண்ணி ஒரு வால்யூம் கிடைக்கும். பட் கம்பேர் வித் ஸ்பேண்ட் வால்யூம், ஸ்ட்ரிப்டு வால்யூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்பீடு நல்லாயிருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அந்த டேட்டா ஐஓன்னு சொல்லுவோம், ஐஓ ஃபெச் பண்ணுறது அது எல்லாமே பக்காவாக இருக்கும். பட் ஸ்டில் இதுவுமே RAID 0ல் வரும், ஸ்ட்ரிப்டு வால்யூம்னு சொல்லுவோம். இதில் வந்து சேம் 5 TB 2 கம்பைன் பண்ணுறப்ப 10 TB கிடைக்கும். பட் என்னென்னா அந்த டேட்டா வந்து ஒரே ஹார்ட் டிஸ்கில் இருக்காது, ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும். இங்கே கொஞ்சம் டேட்டா ரைட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி 2 ஹார்ட் டிஸ்கில் ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் அதோட ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ரிப்டு வால்யூமில். இந்த ஸ்ட்ரிப்டு வால்யூம் கூட நம்ம இப்போ RAID 0ல் வரும். தென் மிரர்டு வால்யூம் வந்து RAID 1ல் வரும், டேட்டா ரெடியூரன்சி. ஸோ மிரர்டு வால்யூம் இஸ் நத்திங் பட் கம்பைன் 2 டிஸ்க் வித் சேம் சைஸு. நான் இப்போ சொன்ன மாதிரி நான் RAID 1 ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? ஸோ எனக்கு 12 TBயில் நான் இதை மறுபடியும் கூட நான் இதை டெலீட் பண்ணி மறுபடியும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ RAID நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த டிஸ்க் 4 டிஸ்க் 5 நான் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போ RAID 1 இல்லை. ஓகே, ஸோ டிஸ்க் 4 12 GB, டிஸ்க் 5 12 GB. இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ மிரர்டு வால்யூம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மிரர்டு வால்யூம் போகிறப்ப டிஸ்க் 4 and 5 தானே, 5 டிஸ்க் 4 ஆட் ஆகிருக்கு, 5 ஆட் பண்ணிக்கிறேன். RAID 1க்கு வந்து 2 டிஸ்க் இருந்தால் போதும். ஓகே, மினிமம் மேக்ஸிமம் 2 டிஸ்க் இருந்தால் போதும்.
ஸோ ரைட் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். இது கொஞ்சம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இந்த வால்யூம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த வால்யூமில் வந்து ஓஎஸ் இருந்தால் டெலிட் ஆயிருன்னு சொல்லும். அது எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ரைட் 1 வால்யூம் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? இப்போ இதில் ஆக்சுவலி ஸ்பேண்ட் வால்யூமில் 2 டிஸ்க் கம்பைன் பண்ணால் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து சைஸ் கிடைக்கும். ஆனால் ரைடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு டிஸ்கோட தான் கிடைக்குது. ஏன் அப்படின்னா ரெடியூடன்சி. ஒரு டிஸ்கில் தான் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கில் ஸ்டோர் ஆகும், ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஒரு டிஸ்க் ஃபெயில் ஆனாலும் ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டு ரெக்கவர் த டேட்டா. பட் இது ஒரு டிஸ்க் ஃபெயில் ஆனால் ரெக்கவர் பண்ண முடியும், 2 டிஸ்க் ஃபெயில் ஆனால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே 2 டிஸ்க்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரைடு 5 பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க, நியூ ரைடு 5 வால்யூம். ரைடு 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 டிஸ்க் இருக்கணும். ரெக்யூர் 3 டிஸ்க்கு அல்லது 3 டிஸ்க்கு மேலே இருக்கலாம். ரைடு 5 வந்து இப்போ எல்லா என்வரான்மெண்ட்டில் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைடு 5ல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும், ரெடியூடன்சி ப்ராப்பராக இருக்கும். பெரிய பெரிய சர்வரில் எல்லாமே ரைடு 5 தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் டீப்பாக ரைடை பற்றி வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு கொஞ்சம் சும்மா இந்த சாஃப்ட்வேர் ரைடை மட்டும் கான்ஃபிகர் பண்ணி காமிக்கிறேன். வாட் இஸ் இது இப்போ நம்ம இப்போ பண்ணுறது பேர் சாஃப்ட்வேர் ரைடு. நான் சொல்லியிருக்கேன் ஹார்ட்வேர் ரைடு அப்படின்னு இருக்குது, சாஃப்ட்வேர் ரைடுன்னு இருக்குது. ஹார்ட்வேர் ரைடு அப்படின்னா ஃபிசிக்கல் சர்வரில் 3 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்கில் வி வில் கன்ஃபிகர் த ரைடு. தேர் இஸ் சம் ஸ்டெப்ஸு. அதை பூட் பண்ணுறப்ப நம்ம அதை ரைடு கான்ஃபிகர் பண்ணணும். தென் அதுக்கடுத்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஹார்ட்வேர் ரைடு. சாஃப்ட்வேர் ரைடு அப்படிங்கிறது நம்ம ஓஎஸ் லெவலில் கான்ஃபிகர் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த ஓஎஸில் டிஸ்க் இருக்குல்ல, இதெல்லாமே கம்பைன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது. பட் இது பெருசாக சாஃப்ட்வேர் ரைடு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. பட் ஹார்ட்வேர் ரைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட்வேர் ரைடு கிளாஸ் வந்து தனி ஒரு கிளாஸை நான் எடுப்பேன். அந்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்வியூ கிளாஸ். அது தனி கிளாஸாக எடுப்பேன். அதில் இன்னும் நான் தெளிவாக நிறைய டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் வி ஆர் கிரியேட்டிங் த சாஃப்ட்வேர் ரைடு விச் இஸ் கால்ட் ரைடு 5. ரைடில் முக்கியமாக ரைடு 1, ரைடு 5, ரைடு 6 இருக்குது. ரைடு 1 இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். ரைடு 5 இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரைடு 5க்கு மினிமம் 3 ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் போகிறேன். ஆல்ரெடி டிஸ்க் 6 செலக்ட் ஆகிருக்கு. 7 செலக்ட் பண்ணுறேன், 8 செலக்ட் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு போகிறேன். டிரைவ் லெட்டர் ஹெச். இப்போ ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜி இருக்குது. நான் ஹெச் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரைடு 5 வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. எல்லாமே டைனமிக் டிஸ்க் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா மிரர் ரைடு, எஃப் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஸ்பேண்ட் வால்யூமு, ஹெச் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரைடு 5 போட்டிருக்கோம், ஜி ட்ரைவ் பார்த்தீங்கன்னா மிரரில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ரைடு 5 வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ ரைடு 5 இந்த இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஒரு டேட்டா வந்து க்ரியேட் பண்ணுறேன். சும்மா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரைடு 5 வந்து
So RAID 1 can survive failure of one or more drives. RAID 5 can only tolerate exactly one drive failure. If a second drive dies, then all the data will be lost. ஸோ ரைடு 1, ரைடு 5, ரைடு 6 இருக்குது. ரைடு 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரைவ் ஃபெயிலியர் வந்து அதை அக்செப்ட் பண்ணும். அதாவது 2 டிஸ்க்கு ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ணும். பட் ரைடு 6 வந்து ஹார்ட்வேர் ரைடில் போட்டுக்கலாம். ரைடு 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்கு ஃபெயிலியர் வந்து அக்செப்ட் பண்ணி இதை வந்து N-1ன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல N-1ன்னு சொல்லுவாங்க. So if you use 3-4 TB drive, you will get 8 TB space. இப்போ 4 3 4 வந்து 12 வரும், 3 12 வரும், 12 TB வரணும். ஆனால் இங்கே 8 TB தான் எடுத்துக்கிச்சு. ஏன் அப்படின்னா அந்த 1 TB அந்த another 4 TB is reserved for data redundancy. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். இதில் 5GB 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 3 5GB கொடுத்துருக்கேன். சரியா? 3 5GB நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு டோட்டல் வேல்யூ 15GB வரணும். ஆனால் 15 வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 10GB தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதோட சைஸ் பாருங்கள், 10GB. அந்த ரிமைனிங் 3 கார்டிஸ் கம்பைன் பண்ணுறேன். இந்த 3 கார்டிஸ் கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு 15GB தான் இருக்கணும். பட் எனக்கு என்ன N-1 ஒரு ஹார்டிஸ்க்கை வந்து ரெடியூரன்சி பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா ஒரு ஹார்டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் இட் கேன் அக்செப்ட் டாலரன்ஸ். பட் 2 ஹார்டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் இது அக்செப்ட் பண்ணிக்க டாலரன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, அப்போ ரைடு 6 போனோம்னா 2 ஹார்டிஸ்க் டாலரன்ஸ் அக்செப்ட் பண்ணும். இதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஒரு ஹார்டிஸ்க்கை வந்து என்ன பண்ணுறேன், ஆஃப்லைன் கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், நான் அந்த ஹார்டிஸ்க்கு ஆஃப்லைன் கொண்டு போயிட்டேன். எனக்கு ஸ்டில் இந்த ஹார்டிஸ்க்லேருந்து டேட்டா எனக்கு வருது பார்த்தீங்களா? ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த டிரைவ், ஆக்சஸ் த டேட்டா. ஓகே, இப்போ இன்னொரு ஹார்டிஸ்க்கு நான் ஃபெயிலியர் பண்ணால் எனக்கு டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஹார்டிஸ்க்கு இன்னொரு ஹார்டிஸ்க்கு நான் பண்ணுறப்ப எனக்கு அந்த டிரைவை இங்கே காமிக்கல, இந்த டேட்டாவே இங்கே இல்லை. ஸோ இப்போ ஒரு ஹார்டிஸ்க் டாலரேட்டை இதை ஏற்றுக்கும். மறுபடியும் ஆன்லைன் கொண்டு வர்றேன். இப்போ மறுபடியும் வந்துருச்சா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரைடை பற்றி இன்னொரு கிளாஸில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். வாட் இஸ் ரைட் அப்படிங்கிறது இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த கிளாஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் ரைடு இது போதும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேசிக் டிஸ்க்னால் என்ன, டைனமிக் டிஸ்க்னால் என்ன, இப்போ ஒரு பேசிக் டிஸ்கில் என்னென்ன பண்ணலாம், டைனமிக் டிஸ்கில் என்னென்ன பண்ணலாம், வாட் இஸ் ஸ்பேன்டு வால்யூம், what is spanned volume, what is stripped volume, what is mirrored volume, what is RAID 5 volume அப்படிங்கிற 3 வால்யூமும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ பேசிக் டிஸ்க்கை கன்வெர்ட் பண்ணி வேணால் பார்க்கலாம். பேசிக் டிஸ்க்கை டைனமிக் டிஸ்க்கை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். கன்வெர்ட் டு டைனமிக் டிஸ்க்கு. ஸோ ஹவு டு கன்வெர்ட் பேசிக் டிஸ்க் டு டைனமிக் டிஸ்க் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பேசிக் டிஸ்க்கை க்ரியேட் பண்ணுறேன். லெட் மீ ட்ரை டு கன்வெர்ட் டைனமிக் டிஸ்க்கு. அப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்க் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 5 TB டிஸ்க் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிஸ்க் ஆட் பண்ணிட்டேன். இந்த டிஸ்க்கை நான் ஆன்லைன் பண்ணிடுறேன். ஆன்லைன் பண்ணிவிட்டு ஜிபிடியில் கொடுத்துட்றேன். இப்போ இது பேசிக் டிஸ்க்காக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறேன். இதில் எனக்கு இப்போ ஐ ட்ரைவ் வந்திருக்கு. ஓகே, எனக்கு இப்போ ஐ ட்ரைவ் வந்துருச்சு. இந்த ஐ ட்ரைவில் நான் ஒரு டேட்டா வச்சுக்கிறேன்.
சும்மா டேட்டா சும்மா டம்மியாக ஒரு டேட்டா போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிஸ்க். இந்த ஐ டிரைவ் வந்து பேசிக் டிஸ்க்கு இங்கே இருக்கும், பேசிக் டிஸ்க்னு இருக்கும். இப்போ நான் இதை டைனமிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ கன்வெர்ட் டு டைனமிக் கொடுக்குறேன். இப்போ கன்வெர்ட் டிஸ்க் டிஸ்க் 9 தானே. இது மாதிரி பேசிக் டிஸ்காக இருந்தது. இப்போ இது டைனமிக்காக மாறிடுச்சு. வால்யூமில் டிஸ்க் 9 டைனமிக்கு ஜிபிடி பார்ட்டிஷனு டேட்டா இருக்குது. ஓகே சாரி, இப்போ சாரி எம்பிஆரில் இருந்து ஜிபிடி பார்ட்டிஷனாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு டேட்டா டெலீட் ஆகும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பிஆர் பார்ட்டிஷனில் இருந்து ஜிபிடி பார்ட்டி, இது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். வாட் இஸ் எம்பிஆர் பார்ட்டிஷன், வாட் இஸ் ஜிபிடி பார்ட்டிஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா டேட்டா டெலீட் ஆகும். பட் இந்த பேசிக் டிஸ்க்லேருந்து டைனமிக் டிஸ்க் கன்வெர்ட் பண்ணுறப்ப டேட்டா டெலீட் ஆகலை. ஸோ நம்ம லைவாக பார்க்குறோம். இப்போ தெர் இஸ் நோ டேட்டா டெலிஷன். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இங்கே பேசிக் டைனமிக் டிஸ்க் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஃபைன். ஓகே, எஸ். ஸோ இதுக்கு யாராவது டவுட் இருந்தால் கேளுங்க. தென் லெட்ஸ் கம் டு த செஷன். எஸ், டவுட், எனி டவுட்ஸ்? கேன் எனிஒன் அக்னாலஜ்? ப்ரோ இப்போ டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா ப்ரோ? டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம விர்ச்சுவல் மிஷின் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் லைக் ஃபிசிக்கல்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, வேறு டிஸ்க் ஆட் பண்ணணும். இதே விர்ச்சுவல் மிஷினாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒன் செகண்டுங்க, ஒரே நிமிஷம் இருங்க. செக் பண்ணி பார்த்துலாம் இருங்க. பேசிக் டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டைனமிக் டிஸ்க் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ டிஸ்க்கு டு ஸ்பேண்ட் வால்யூம், டிஸ்க் டு ஸ்பேண்ட் வால்யூம் அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறேன். அதுதான் பார்ப்போம். டிஸ்க் கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் ஷட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஸ்க் டு டிஸ்க் 3 ஸ்பேண்ட் வால்யூம். ஓகே, அது ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துடலாம். ஷட் டவுன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். டிஸ்க் 2 16 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். டிஸ்க் 3 14 GB எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அதுமாதிரி டிஸ்க் 4ம் டிஸ்க் 5ம் ரைடு 1ல் போட்டிருக்கோம். அதையுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்,
இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகாம பார்ப்போம். ஸோ ஸ்பேண்ட் வால்யூமில் சைஸ் பாருங்கள், 23 GB இருக்கும், 23 GB இருக்கும், 23 GB. ஓகே, ஸ்பேண்ட் வால்யூம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ரெஃப்ளெக்ட் ஆகலை. மொத்த வால்யூம் டெலிட் ஆயிடுச்சு. ஒரு வால்யூம் டெலிட் பண்ணுறப்ப இப்போ டேட்டா டெலிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. வென் எக்ஸ்பெண்ட் த டிஸ்க்கு இட்ஸ் நாட் ஷோவிங் இன் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, ஸோ நமக்கு தேவைன்னா இப்போ ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவைன்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிப்பாங்க. ஹார்ட்வேர் ரைடில் வந்து எனக்கு இன்னும் டிஸ்க்கு வந்து சைஸ் எனக்கு பத்தலை அப்படின்னா ஹார்ட்வேர் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கை புதுசாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிப்பாங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு வேறு கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.